அங்க பெரிய ராஜசூயங்கள்லாம் பண்ணி முடிஞ்சாச்சு. எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போய் காலி. அந்த அவர் பண்ணின இடத்துல, எந்த இடத்துல அவர் இந்த அனுஷ்டானம் பண்ணினாரோ யஜ்ஞத்தை, அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கீரி புள்ள அது பிறண்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அப்ப அங்க ஒருத்தர் கேட்கிறார், நீ என்ன பண்ற இது? நீதான் அதோடைய அந்த கீரிப்புள்ளைக்கு என்ன விசேஷம்னா, அந்த கீரிப்புள்ளைக்கு கூடிய பாதி உடம்பானது தங்கமா இருக்கு, சொர்ணமா இருக்கு. அந்த கீரிப்புள்ளைக்கு அவர் கேட்கிறார், நீ என்ன பண்ற? அப்படி பிறண்டு வருற. அப்பா அது சொல்றது, நான் ஒரு இடத்துல ஒரு பொதுல இருந்தேன். அங்க ஒரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு மனைவி 2 குழந்தைகள், ஒரு புள்ள ஒரு பொண்ணு. அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ தானா எது கிடைக்கிறதோ அதை வச்சு சாப்பிடுறதுன்னு நியமத்துல இருந்துட்டு இருந்தான். அன்னி தினத்துல ஏதோ ஒரு சத்துமாவு தான் கிடைச்சது. கிடைச்ச சத்துமாவை அவன் 4 பாகமா பிரிச்சுட்டான். ஒரு பாகம் மனைவிக்கு, 2 பாகம் 2 குழந்தைகளுக்கு, அதுக்கு ஒரு பாகத்தை, கடைசி பாகத்தை தனக்குன்னு பிரிச்சு பங்கு போட்டு வச்சுட்டான். சாப்பிடறதுக்கு முன்னாடி அங்க இருந்து ஒரு பிராமணர் வந்த உடனே பசியா வந்திருக்கார். உடனே அந்த அப்பாவா இருக்கிறவன் இருக்கானே, அவன் தன்னுடைய பாகத்தை அவருக்கு கொடுத்துட்டான். அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு அது போறல, அவருடைய பசிக்கு இது போறல. உடனே அவனுடைய தர்மபத்னியானவள் தன்னுடைய பாகத்தை கொடுத்தான், அதுவும் போறல. அப்புறம் அந்த குழந்தைகள் 2 பேரும் தன் பாகத்தை கொடுத்துட்டான். அப்போ வயிறு நிறைஞ்சு, ஆனா இவ எல்லாம் பட்னி. இவ 4 பேருக்கும் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் வந்தது சாட்சா தர்ம தேவத்தை இந்த வேஷத்துல அந்த குடும்பத்துக்கே அனுகிரகம் பண்ணி போனா. அவன் கொடுத்த அந்த சத்துமாவுடைய சில துளிகள்லாம் அங்க அவன் சாப்பிடும் போது அந்த பறந்து இறைஞ்சி கிடந்தது தரையில. இந்த கீரிப்புள்ள என்ன பண்ணிதான் அது மேல போய் பிறண்டுருக்கு, தற்செயலா பிறண்டிருக்கு. அப்ப அந்த கீழே கடந்த அந்த தூள்கள்லாம் அந்த கீரிப்புள்ளையுடைய சரீரத்துல எந்த இடத்துல பட்டுதோ அந்த இடம் எல்லாமே சொர்ணமா மாறிடுச்சு. இப்போ இவ்வளவு பெரிய ராஜசூயம் பண்ணியிருக்கார், மகத்தான காரியம். பாதி உடம்புலதான் அது பட்டுது. இப்ப இங்க பிறண்டா மத்த இன்னொரு பாகமும் அதே மாதிரி மாறுமோ அப்படின்னு நினைச்சு பிறண்டு பார்த்தேன். ஆனா ஒன்றும் ஆகல அப்படின்னு. அப்ப இதே நமக்கு என்ன தெரியுது? அவன் கொடுத்த அந்த தன்னுடைய சக்திக்கு மீறின தானம் அது. மாவுங்கிறது பெரிய செயல் பார்க்கக்கூடாது. அவனுடைய கொடுக்கிறவனுடைய ஒரு சக்தியை பார்க்கும்போது அவனுடைய மீறின ஒரு தானம். இவர் பண்ற ராஜசூயம் பெரிய தர்மம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் தன் சக்திக்கு மீறி ஒண்ணும் பண்ணிடல இல்லையா? அப்படி பார்க்கறச்ச அந்த தானத்தை கொடுக்கிறவனுடைய நிலையை வச்சு கூட அந்த மாதிரி வித்தியாசம் வருது, பலத்துல வித்தியாசம் வருது. இந்த இது கூட ஒண்ணு சொல்லுவான்,